செய்திக் கதம்பம். இன்றைய செய்திக் கதம்பத்தில் விஜயவாடாவில் நடைபெற்ற ஆசிய சாம்பியன் சிலம்பம் போட்டியில் வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவர்கள் 22 பதக்கங்களை வென்று சாதனை படைத்துள்ளது குறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல்கள் மற்றும் திருநெல்வேலி, தேனி உள்ளிட்ட மாவட்டங்களில் மிக அதி கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளதை அடுத்து எடுக்கப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து எமது செய்தியாளர்கள் வழங்கும் தகவல்கள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. விஜயவாடாவில் நடைபெற்ற ஆசிய சாம்பியன் சிலம்பம் போட்டியில் வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவர்கள் 22 பதக்கங்களை வென்று சாதனை படைத்துள்ளனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல்கள். வேர்ல்டு யூனியன் சிலம்பம் ஃபெடரேஷன் சார்பில் முதலாவது ஏசியன் சாம்பியன்ஷிப் சிலம்பம் போட்டி விஜயவாடாவில் உள்ள உள் விளையாட்டு அரங்கில் கடந்த 17, 18 மற்றும் 19 ஆகிய தேதிகளில் நடைபெற்றது. இதில் இந்தியா, இலங்கை, சிங்கப்பூர், கனடா உள்ளிட்ட 8 நாடுகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். இதில் இந்தியாவில் இருந்து பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் சிலம்பம் போட்டியில் கலந்து கொண்டனர். குறிப்பாக தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் போட்டிகளில் பங்கேற்றுள்ளனர். அதில் வேலூர் அடுத்த மேல்மனுவூர் பகுதியில் உள்ள சிலம்பம் பயிற்சி பள்ளியைச் சேர்ந்த 16 மாணவ மாணவிகள் சிலம்பம் போட்டியில் கலந்து கொண்டு 11 தங்கப் பதக்கங்களையும் 9 வெள்ளிப் பதக்கங்களையும் 2 வெண்கலப் பதக்கம் என மொத்தமாக 22 பதக்கங்களை பெற்று தமிழகத்தில் முதல் அணியாக வெற்றி பெற்றுள்ளனர். இதில் கார்த்திகா என்ற 14 வயது மாணவி 3 தங்கம், 1 வெள்ளி பதக்கம் பெற்றுள்ளார். பதக்கங்களை பெற்ற மாணவ மாணவிகள் காட்பாடி ரயில் நிலையத்திற்கு வருகை தந்தனர். அப்பொழுது மாணவர்களுக்கு பல்வேறு விளையாட்டு வீரர்களும் பொதுமக்களும் மகிழ்ச்சி பொங்க வரவேற்றனர். வேலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை பல்வேறு விளையாட்டுகளில் மாணவ மாணவிகள் சிறந்து விளங்கி வருகின்றனர். வளர்ந்து வரும் விஞ்ஞான உலகில் பாரம்பரியமான கலைகள் அழிந்து வரும் நிலையில் அதனை மேம்படுத்தும் விதமாக வேலூர் மாவட்டத்தில் சிலம்பம் கலையை மாணவர்கள் அதிக அளவில் விரும்பி கற்று வருகின்றனர். குறிப்பாக பளுதூக்கும் போட்டியில் வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பலர் தங்க பதக்கங்களையும் அர்ஜுனா விருதுகளையும் பெற்றுள்ளனர். அதை போலவே சிலம்பம் போட்டியிலும் பல பதக்கங்களை மாணவர்கள் பெற்றிருப்பது வேலூர் மாவட்டத்திற்கு மட்டுமல்ல, நம் நாட்டிற்கே பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் அமைந்துள்ளது. இந்த போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்கள் தெரிவிக்கையில், என்னோட பெயர் கார்த்திகா. நான் எம்ஸ்டார் சிலம்பம் பயிற்சி குழுல தான் சிலம்பம் கத்துக்கிட்டேன். இப்போ நாங்கள் விஜயவாடாக்கு ஏஷியன் சாம்பியன்ஷிப்காக போயிருந்தோம். இதுக்கு முன்னாடியே நேஷனல் இன்டர்நேஷனல் போயிட்டு இப்போ ஏஷியன் சாம்பியன்ஷிப்க்கு போனோம். 17, 18, 19 3 டேஸ் நடந்தது. அதில் நாங்கள் எல்லாருமே கோல்டு, சில்வர், பிரான்ஸ் எல்லா கேம்லேயுமே சூப்பராக பார்ட்டிசிபேட் பண்ணி விளையாடிருக்கோம். எங்களுக்கு கற்றுக் கொடுத்த குரு, அண்ணா, அக்கா, எங்களுக்கு சப்போர்ட் பண்ண பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. நாங்கள் இப்போ காட்பாடி ரயில்வே ஸ்டேஷன் வந்ததில் எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாரும் எல்லா சப்போர்ட்டும் கொடுத்து எங்களுக்கு விஷ்லாம் பண்ணாங்க. வணக்கம், என் பேர் எஸ் கார்த்திகேயன். நான் சிலம்ப பயிற்சியில் எம்ஸ்டார் சிலம்பம் பயிற்சி சிலம்பம் கற்றுட்டு இருக்கேன். அதில் கத்தி, மான் கொம்பு, வேல் பாடம், வீச் பாடம் எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. விஜயவாடாவை போய் வெற்றி பெற்று வந்திருக்கோம். இதுல பல்வேறு நாடுகள்ல இருந்து கலந்துக்கிறாங்க. அதுல நாங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ் வச்சிருக்கோம். தொடுமுறையில எல்லாம் இருக்காங்க. நாங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ் வச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. என் பேர் ஜெயந்தி. நான் எம்ஸ்டார் சிலம்பம் பயிற்சியிலிருந்து பயின்று வரேன். 22க்கும் மேற்பட்ட போட்டிகளுக்கெல்லாம் போயிட்டு ஏசியன் சாம்பியன்ஷிப்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் பிரைஸ் அடிச்சுட்டு வந்திருக்கோம். நாங்க காட்பாடி ஸ்டேஷன்ல இருக்கிறப்ப எங்களோட பேரண்ட்ஸ் எல்லாம் எங்களை வரவேற்றது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. திருநெல்வேலி, தேனி உள்ளிட்ட மாவட்டங்களில் மிக அதி கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளதை அடுத்து எடுக்கப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து எமது செய்தியாளர்கள் வழங்கும் தகவல்கள். நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி மற்றும் உள் மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் கனமழையும் அதீத கனமழையும் பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ள நிலையில் நெல்லை மாவட்டம் முழுவதும் ரெட் அலர்ட்டும் விடுக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் முழு அளவில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. முதற்கட்டமாக வருவாய்த்துறை, காவல்துறை, தீயணைப்புத்துறை என அனைத்து அரசு துறைகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. அதோடு மட்டுமல்லாமல் ஏற்கனவே சுற்றுலா பயணிகள் செல்லக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள சுற்றுலா தலங்களான மாஞ்சோலை,
மணிமுத்தாறு, அகஸ்தியர் அருவி, பாபநாசம் மற்றும் களக்காடு தலையணை, திருக்கரங்குடி, நம்பிகோயில் ஆகிய பகுதிகளுக்கு இந்த மழையின் காரணமாக சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதோடு மட்டுமல்லாமல் பேரிடர் ஏற்பட்டால் அதை எதிர்கொள்ளும் வகையில் தமிழக பேரிடர் மீட்பு குழுவினர் 90 பேர் அடங்கிய குழுவினர் நெல்லை வந்துள்ளனர். இவர்கள் 3 குழுக்களாக பிரிக்கப்பட்டு தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர். மழை பேரிடர் ஏற்பட்டால் அந்த பகுதிக்கு உடனடியாக செல்லும் வகையில் அதிநவீன இயந்திரங்களுடன் அவர்கள் தயார் நிலையில் இருந்து வருகின்றனர். மழை எச்சரிக்கையின் காரணமாக பொதுமக்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் ஆறு, குளம், தாமிரபரணி நதிக்கரை, மேலும் திடீரென தோன்றும் அருவிகள் ஆகிய பகுதிகளுக்கு பொதுமக்கள் அவற்றை பார்வையிட செல்லவோ அல்லது குளிக்கவோ செல்ல வேண்டாம் என்றும், மேலும் மழை நேரம் என்பதால் மின்கம்பங்களின் அடியில் மற்றும் மரத்தின் அடியிலோ அல்லது பராமரிப்பு இன்றி கிடக்கக்கூடிய கட்டடங்களின் பகுதிகளிலோ செல்ல வேண்டாம் என மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் மாவட்ட நிர்வாகம் அதனை எதிர்கொள்ளும் வகையில் தயார் நிலையில் இருந்து வருகிறது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டமான தேனி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக கோடை மழையானது பரவலாக பெய்து வருகிறது. இந்நிலையில் இன்று தேனி மாவட்டம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் அதிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளதால் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்பதை அறிவுறுத்தும் விதமாக அனைவரது தொலைபேசி எண்களுக்கும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் குறுந்தகவல் அனுப்பப்பட்டு உள்ளது. மேலும் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் சூழல் உள்ளதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கும்பக்கரை அருவி மற்றும் மேகமலை அருவி ஆகியவற்றில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. வெள்ளத்தால் பாதிக்கப்படக்கூடிய பகுதிகள் என்று கண்டறியப்பட்டுள்ள 43 பகுதிகளில் கண்காணிப்பு குழு அலுவலர்கள் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். மேலும் பொதுமக்கள் மழை, வெள்ளம் மற்றும் இயற்கை பேரிடர் தொடர்பான தங்களது புகார்களை 045452500101 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு தெரிவிக்கலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர்ந்து கனமழை பெய்து வரும் நிலையில் தற்போது மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடப்பட்டுள்ளது. அணைப்பகுதிகளிலும் மலையோர பகுதிகளிலும் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. பேச்சிப்பாறை மற்றும் பெருஞ்சாணி அணைகளிலும் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. குளித்துறை, தாமிரபரணி ஆறு, கோதை ஆறுகளில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. திற்பரப்பு அருவியிலும் தண்ணீர் ஆர்ப்பரித்துக் கொண்டுவதால் 2வது நாளாக அங்கு குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. அணையின் மேற்பகுதியில் படகு சவாரியும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. ஆற்றின் கரையோர பகுதி மக்கள் மற்றும் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. மாவட்ட நிர்வாகம் சார்பில் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மாவட்டத்தில் முகாமிட்டுள்ள பேரிடர் மீட்பு குழுவினரும் தயார் நிலையில் உள்ளனர். சின்னமுட்டம், முட்டம், கோவளம், மணக்குடி, தேங்காய்பட்டினம், கொல்லங்கோடு, தூத்தூர் உட்பட 43 மீனவ கிராமங்களில் உள்ள மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லவில்லை. 10,000க்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகள் மற்றும் 500க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் துறைமுகங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டன. மின் வாரிய ஊழியர்கள் மின் விபத்தில் சிக்குவதை தடுக்க சேலம் மின் பகிர்மான வட்டம் எடுத்துள்ள நடவடிக்கை குறித்து எமது செய்தியாளர் அளிக்கும் தகவல்கள். தமிழக மின்வாரியத்தில் பல்வேறு நிலைகளில் ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் பணியாற்றி வருகின்றனர். பருவ மழைக்காலம், புயல் போன்ற எதிர்பாராத நேரங்களில் ஏற்படும் மின் தடையை சரி செய்வதற்காக எந்த நேரமாக இருந்தாலும் மின் கம்பங்களில் ஏறி மின்வாரிய ஊழியர்கள் பழுதுபார்க்கும் பணியில் ஈடுபடுகின்றனர். எதிர்பாராத நேரங்களில் அவர்களை மின்சாரம் தாக்குவதால் விபத்து நேரிட்டு உயிரிழப்பு வரை சென்று விடுகிறது. இதனை முற்றிலும் தடுக்கும் வகையில் சேலம் மின் பகிர்மான வட்டத்தின் சார்பில் வோல்டேஜ் சென்சார் டிடெக்டர் கருவி 400க்கும் மேற்பட்ட ஊழியர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக கூறுகிறார் மேற்பார்வை பொறியாளர் தண்டபாணி. மின்வாரிய ஊழியர்களுக்கு அவங்களை தற்காத்துக் கொள்வதற்காக பழுது நீக்கும் போது மின்கம்பத்தில் ஏறும்போது அங்க எதுவும் மின்னோட்டம் பாய்ந்தால் இருக்கிற மாதிரி தெரிந்தால் 3-4 அடிக்கு முன்னாடியே அவங்களுக்கு ஒளி எழுப்பக்கூடிய கருவிகளை நம்ம கொடுத்துருக்கிறோம். அது அவங்க எந்த எதிர்பார்க்கிறோமா பேக் ஃபீடிங் வேற ஏதாவது சப்ளை மாறி பண்ணால் கூட அவங்களுக்கு உடனே ஒளி எழுப்பும்போது கீழே இறங்கிட்டு அது எதனால மின்சாரம் வருதுன்னு அதை ஐசோலேட் பண்ணிட்டு அவங்கள பாதுகாத்துக் கொள்வதற்கு வழி வரும். இந்த நவீன தொழில்நுட்ப கருவியை கொண்டு சுமார் 3 அடி தூரத்தில் மின்சாரம் பாய்வதை அலாரம் மூலம் தெரிந்து கொள்ளும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. மின் கம்பத்தில் மின் ஓட்டம் இருந்தால் இந்த கருவி முன்கூட்டியே ஒலி எழுப்பி எச்சரிக்கை விடுப்பதால் மின் விபத்திலிருந்து ஊழியர்கள் தப்பிக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மின் மாற்றியில் மின்சாரத்தை நிறுத்திவிட்டு கம்பத்தில் ஏறும்போது எதிர்பாராமல் வீடுகளில் UPS ஜெனரேட்டர் பயன்படுத்தும் போது ரிட்டர்ன் சப்ளை வரும் என்பதால் ஏற்படும் மின் விபத்துகளிலிருந்து இந்த கருவி காப்பாற்றும் என்று மின் ஊழியர்கள் நம்பிக்கை தெரிவித்தனர். அறியாமல் நாம் இது ஏறும்போது அவங்களுக்கு உடனே இந்த பீப் சவுண்டுனால எங்களுக்கு அந்த சிக்னல் வந்துடுது. அதனால் நாங்கள் உயிர் சேதம் ஆகாமல் நாங்கள் இதை பாதுகாக்கிறோம். இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.